எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு விமர்சிக்கலாம் வாங்க பகுதியில நம்ம பேச எடுத்திருக்க டாபிக் குடும்ப ஒற்றுமை. குடும்ப ஒற்றுமை. இதுக்கும் நம்மளோட மனநலத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் குடும்ப ஒற்றுமைய பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம்? அப்படின்றத தான் இன்னைக்கு நம்ம கிளியரா பேச போறோங்க. ஒரு தனி மனிதனோட மனநலம் பாதிக்குதுன்னா, அதுக்கு முழு பொறுப்பு பார்த்தீங்கன்னா, அவங்க குடும்பம் தாங்க. எப்போ ஒரு குடும்பம் நல்ல குடும்பமா இருக்கோ, அப்பயே ஒரு வெற்றியான வாழ்க்கை நமக்கு கிடைச்சிட்டதா அர்த்தம். நம்மளோட மனநலமும் எந்த பாதிப்புமே ஏற்படுத்தாத நல்ல பண்புகள் மட்டும் ஹைலைட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு வெற்றியான ஒரு மனநலத்தோட நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கோங்க. ஒரு மனிதன் என்னதான் உலகத்துல உயர்ந்து இருந்தாலும், அவங்க திரும்ப செய்யக்கூடிய ஒரு விஷயம், அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய விஷயம், இல்ல புடிச்ச இடமா அவங்க ஃபீல் பண்ணக்கூடிய விஷயம், அவங்களோட குடும்பம் மட்டும்தான். எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் சரி, பதவி இருந்தாலும் சரி, தன்னோட குடும்பம், இல்ல தன்னோட குடும்ப அமைதி அப்படின்றது இல்லன்னா, அந்த வாழ்க்கை வந்து ஒரு வெற்றி அடைஞ்ச முழுமையான வாழ்க்கையா நம்ம எடுத்துக்க முடியாதுங்க. குடும்பம் அப்படின்றதுக்கு டெஃபினேஷன் வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம மாத்தி மாத்தி சொன்னா கூட, அது ஒரு வீடு மட்டும் இல்ல. அது ஒரு உணர்வு. அது ஒரு பாதுகாப்பான ஒரு இடம். அது ஒரு நம்பிக்கையை குடுக்கக்கூடிய ஒரு இடம். என்னோட கிரியேட்டிவிட்டிக்கு ஒரு ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம். இப்படித்தான் நம்ம குடும்பத்த சொல்லலாம். ஆரம்ப காலத்துலலாம் கூட்டு குடும்பம் அப்படின்னு இருக்கும்போது பலதரப்பட்ட கலப்படங்கள் அதோட நமக்கு இருந்துச்சு. ஒவ்வொருத்தரும் நமக்கு ஒவ்வொரு விதமான மோட்டிவேட் பண்ணும்போது, அந்த குடும்பத்துல வளரக்கூடிய குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்குவப்பட்ட குழந்தையா வளர்ந்துட்டு இருந்துச்சு. ஆனா, இப்ப இருக்க குடும்பம் வந்து எல்லாமே குறுகிட்டே வந்ததால, இந்த பாதுகாப்பு உணர்வுன்றது குழந்தைகளுக்கு இருந்தாலும், ஒரு பக்குவப்படக்கூடிய ஒரு விஷயமா குடும்பம்ன்றது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான குடும்பம் இல்லை. இல்லை. இப்ப இந்த வாழ்க்கை எப்படி இருக்கு? நம்மளோட வாழ்க்கை நல்ல சக்சஸ்ஃபுல்லா வாழ்க்கையா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பேக்போன் யாரா இருந்திருப்பாங்கன்னா, நம்மளோட குடும்பத்தினர் தான். அதனால தான் குடும்பத்தோட பேசிக்கே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அவங்க கூட செலிப்ரேட் பண்ணக்கூடிய நேரங்கள், அன்பா நம்ம செலவு பண்ணக்கூடிய நேரங்கள். இதனால நம்மளோட வாழ்க்கையில நம்ம மனநலம்லாம் எந்த அளவு எஃபெக்ட் ஆகுதுன்றத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். குடும்பம்ன்றது எவ்வளோ முக்கியம் நம்மளோட வாழ்க்கைக்கு அப்படின்றத தான் பார்க்க போறோம். குடும்பம். அன்பு இல்லாத ஒரு குடும்பம் இருக்கு அப்படின்னா, அந்த குடும்பம் இருக்கணுன்றது அவசியமே இல்லங்க. அதனால ஒரு பயனுமே கிடையாது. அன்பு இல்லாத ஒரு வீட்ல நீங்க எவ்வளோதான் சொத்து இருந்தா கூட, அவங்க கூட நீங்க இருக்கிறதால உங்களோட வாழ்க்கை வந்து ஒரு நல்ல லெவலுக்கும் போகாது. ஒரு நல்ல பலனும் கிடைக்காது. உங்க மனநலம் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னா, உங்க குடும்பத்தில கண்டிப்பா அன்பான ஒரு ரிலேஷன் இருக்கணும். அந்த அன்புன்றது நீங்க வாய் வழியா "ஐ லவ் யூ அம்மா" அப்படின்னு சொல்றதோ, இல்ல "ஐ லவ் யூ அப்பான்னு" நீங்க சொல்றதாலயோ வரப்போறது இல்லங்க. அத ஒவ்வொரு விதத்தமா காமிக்கணும். உங்க கேரிங் எப்படி இருக்குன்றத நீங்க ஷேர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அப்படி நீங்க ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு அது 10 டைம்ஸாவோ, 20 டைம்ஸாவோ ரிட்டர்ன் வந்துகிட்டே இருக்கும். ஒரு சின்ன ஹெல்ப் அம்மாவுக்கு பண்றதாலயோ, இல்ல ஒரு சின்ன ஹெல்ப் அப்பாவுக்கு பண்றதாலயோ, அந்த குடும்பத்தில உங்களோட அன்ப நீங்க காட்டக்கூடிய முக்கியமான விஷயமா அது இருக்கும். குழந்தைகளுக்கு பொறுத்தவரைக்கும், நீங்க வந்து குழந்தைகள்லாம் அன்பா இருக்கணும். நீங்க வந்து ரெஸ்பெக்ட் குடுக்கணும்னு வாயா சொன்னீங்கன்னா, குழந்தைகளுக்கு அதோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 10% கூட உங்களுக்கு கிடைக்காதுங்க. ஆனா, நீங்க அத எப்படி காட்டணும்னா, நீங்க அந்த விஷயத்த என்ன எதிர்பார்க்குறீங்களோ குழந்தைகள்ட்ட, அத நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஒரு வார்த்தை அன்பா பேசணும். இல்ல வீட்டோட சூழலையே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பேசக்கூடிய வார்த்தை தான் மாத்துங்க. குழந்தைகள்ட்ட அன்பா அத டீல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, குழந்தைகளும் அன்பா அத ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மரியாதை குடுத்து வளர்க்கக்கூடிய இந்த மாதிரி உறவுல தான் வீட்டோட பாதுகாப்பே இருக்கு. ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து, கணவர் வந்து மனைவிய மதிக்கணும். அதே மாதிரி மனைவி வந்து குழந்தைகளையும், அந்த கணவரையும் மதிக்கணும். குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா, பெற்றோர்கள் மதிக்கணும். பெற்றோர்கள் குழந்தைகளோட லிமிட் தெரிஞ்சு அதுக்கேத்த மாரி அவங்களையும் புரிஞ்சுக்கணும். மரியாதை இருக்கிற இடத்துல தான் சண்டை சச்சரவுகள்லாம் குறையுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க குடும்பத்த கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணும்போது, குடும்பத்தோட லெவல கரெக்ட்டா புரிஞ்சுக்கும்போது, உங்களோட மனநலன், தைரியம் எல்லா நட்பண்புகளுமே நல்லபடியா உங்களுக்கு அமையும். ஒரு குடும்பத்துல வந்து ஒரு எந்த குழப்பமே இருக்கக்கூடாது அப்படின்னா, முதல்ல கம்பேரிசன் பண்றத விட்டுறணுங்க. குடும்பத்துக்குள்ள நீங்க பேசும்போது, "அந்த வீட்ல இப்படி நடந்துச்சா? அவங்க குழந்தை இப்படி பண்ணுச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் கம்பேரிசன் இல்லாம நீங்க பேசினா கூட, அது உங்கள குடும்பத்தோட அமைதிய வந்து பாதிக்கக்கூடிய விஷயமா தான் முடியும். ஒவ்வொரு குடும்பமே தனித்துவமானது. இந்த குடும்பத்தில அப்படி இருக்குன்றத நீங்க எதையுமே கம்பேர் பண்ணாம, உங்களோட குடும்பத்த நேசிக்க ஆரம்பிங்க. எந்த சவால் வந்தாலும் சேர்ந்து செய்யுங்க. பணப்பிரச்சனையா இருந்தாலும் சரி, உடல்நல பிரச்சனையால இருந்தாலும் சரி, மன அழுத்தமா இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் இப்போ உங்க வீட்ல ஒரு குழந்தை சரியா படிக்கலன்னு வச்சுக்கங்களேன், சரியா கான்சன்ட்ரேட் பண்ணல அப்படின்னா, அந்த குழந்தையோட அண்ணன் ரூபத்தில யாராவது இருந்தாங்கன்னா, அவங்க கிட்டயும் நீங்க கேட்கலாம். "தம்பி இப்பலாம் சரியா படிக்கலையே, என்ன செய்யலாம்?" அப்படின்னு அவங்க கிட்டயும் சஜஷன் பண்ணலாம்.
பேசலாம். அந்த மாதிரி நீங்க சேர்ந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா, உங்க குழந்தையை எப்ப வந்து ரூட் மாறி போறாங்களோ, அப்ப நீங்க கரெக்ட்டா அவங்கள பிடிக்க முடியும். நம்ம குழந்தைகள வளர்க்கக்கூடிய முறையே வந்து பார்த்தீங்கன்னா, காற்றாடி வந்து பட்டத்த வந்து வானத்தில விடுற மாரி தாங்க. கரெக்டான இடத்துல நம்ம நூல புடிச்சிருக்கோன்றதும் குழந்தைங்களுக்கு தெரியக்கூடாது. ஆனா, குழந்தைகள் தப்பான வழியில போம்போது, நூல வச்சு நீங்க கண்ட்ரோல் பண்ற மாதிரி குழந்தைகள கரெக்ட்டா கண்ட்ரோல் பண்ணி, டியூன் பண்ணி விடணும். ஸோ, இப்படி நீங்க சொல்லும்போது, குறை சொல்றத விட்டுட்டு, குழந்தைங்களோடயே சேர்ந்துட்டு, ஒருவேள அம்மா சரியா புரிஞ்சுக்கலையோ, ஏன் தம்பி இப்பலாம் சரியா படிக்கல? அப்படின்னு நீங்க அண்ணங்கிட்ட கேட்கும்போது, அண்ணன் சைடு ஆஃப் பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா, யார் சைடு தப்புன்றது நமக்கு சில டைம் ஈஸியா புலப்படுங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வந்துச்சுன்னா, அப்பாவே சமாளிச்சுப்பாங்கன்னு அப்பா சைடோ, இல்ல அம்மாவே சமாளிச்சுக்கிட்டோன்னு குழந்தைகளோ, இப்படி தனியா இருக்காம, எல்லோருமே கைப்பிடிச்சு ஒரே குடும்பமா நிக்கணுங்க. அம்மாவுக்கு ஒரு துக்கம் வந்துச்சுனாவோ, இல்ல ஏதாவது ஒரு விஷயத்த அவங்க தொலைச்சுட்டாலோ, குழந்தைகள் வந்து அம்மாவுக்கு சமாதானப்படுத்தலாம். ஐயோ! அம்மா பெரியவங்க. அவங்கள்ட்ட போய் நான் என்ன சமாளிக்கிறது? அவங்க தொலைச்சுட்டாங்கன்னா, அவங்க அவளோட கேர்லெஸ் அதனால தான் அவங்க தொலைச்சுட்டாங்கன்னு, அம்மாவ பத்தி நம்ம இப்படி பேசிட்டு இருந்தோம்னா, இந்த குடும்பத்தில மன அமைதின்றது இல்லாமயே போயிடுங்க. ஒரு குடும்பத்தோட பலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோருமே ஒண்ணா சேர்ந்துக்கிறது. ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எல்லோருமே ஒரே சைட்ல நின்னு, ஒரே குரூப்பா யோசிக்கிறது. இதுதாங்க நல்ல குடும்பத்துக்குரிய ஒரு அம்சம். சரி, ஒரு குடும்பம் வெற்றியா அடையணும். ஒரு நல்ல குடும்பம் நல்லபடியா இருக்கணும். எப்படி நான் என்னோட குடும்பத்தையும் இந்த மாதிரி கொண்டு வர்றது? ஒரு ஒரு குழந்தையும் தான் சொல்றத கேட்காம தனித்தனியா போதுங்க. என் குழந்தை கேட்கறதே இல்ல. அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர்களா நீங்க? அப்படின்னா, உங்களோட குடும்பம் வெற்றியா அடையணும் அப்படின்னா, குறைஞ்சது நீங்க ஒரு 5 டிப்ஸ ஃபாலோ பண்ணணுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க ஃபேமிலியோட சேர்ந்து அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் டெய்லி ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அது நீங்க ஸ்பெண்ட் பண்றதுக்கு கால் பண்ணி, இந்த டைம் மீட்டிங் எல்லாரும் இந்த டைம் வந்துருங்கன்னு சொல்லிட்டு, ஒரு ஆஃபீஸ் செட்டப்ல பண்ணாம, ஜென்ரலா நீங்க பேசுறதுக்குன்னு ஒரு சிச்சுவேஷன கிரியேட் பண்ணி குடுங்க. ஒரு 20 மினிட்ஸ். அப்படி நீங்க பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு அது பிராக்டிஸ் ஆகும். அந்த 20 மினிட்ஸ்ல ஏதாவது ஒரு டாபிக் ஃபேமிலிக்கு சம்மந்தப்பட்டது, அவங்களுக்கு புடிச்ச விஷயம் ஏதாவது அவங்களுக்கு பேசக்கூடிய சான்ஸ் வந்து நம்ம குடுக்க முடியும். 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் வீக்லி ஒரு நாள் எங்கேயாவது ஃபேமிலியோட வெளியில போயிட்டு வாங்க. அப்படி போகும்போது தான் நம்ம குழந்தைகளோட டேஸ்ட் என்னன்னு பேரண்ட்ஸுக்கும், பேரண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்றது குழந்தைகளுக்கும் தெரிய வரும். இப்படி நீங்க ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது, உங்களோட குடும்பம் வெற்றி அளிக்கக்கூடிய மிகப்பெரிய சீக்ரெட்டான விஷயமே உங்களுக்கு புரிய வரும். குழந்தைகள விட்டு நம்ம போகாத மாரி, டிஸ்டன்ஸ் இல்லாத மாதிரி பேரண்ட்ஸ் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க நம்ம கிட்ட இருந்து குழந்தைகளும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சான்ஸா இது அமையும். குழந்தைகள்ட்ட 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா, அமைதியா எப்பயுமே வந்துட்டு ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுங்களேன், முடிஞ்ச வரைக்கும் அமைதியா அது தீர்வு காணணுங்க. கோவப்பட்டோ, சண்டை போட்டோ, பொருள போட்டு உடைச்சோ, நீங்க ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா அதுக்கு பாசிட்டிவ் சொல்யூஷன் கிடைக்கவே கிடைக்காது. 4வது விஷயம், ஒரு குழந்தைகளோட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அவங்க செஞ்ச பாசிட்டிவ் விஷயத்த பேசுறதுக்கு மறந்துறாதீங்க. பாசிட்டிவான விஷயங்கள் பேசும்போது தான் குழந்தைகளுக்கு அட்டாச்மெண்ட் அதிகமாகும். பாராட்டுக்காக மயங்காதவங்க யாருமே இல்லங்க. எவ்வளோதான் வயதானவங்களா இருந்தா கூட ஒரு பாராட்டுன்றது அவங்களுக்கு பூஸ்டப் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்ச விஷயமே இருந்தா கூட, அத நீங்க ஹைலைட் பண்றதுக்கு மறந்துறாதீங்க. அதே இது குழந்தைகளா இருந்தா கூட, எங்க அம்மா 5 நிமிஷத்துல இதெல்லாம் ஃபாஸ்ட்டா செஞ்சுருவாங்க அப்படின்னு குழந்தைகள் நம்பிக்கை வச்சிருந்தா கூட, அத வெளிப்படுத்துறதுக்கு மறந்துறாதீங்க. 5வது விஷயம். நம்ம குடும்பமோட வெற்றிக்கு தாரக மந்திரமே, "நான் உன் கூட இருக்கேன். எனக்கு உன்ன பிடிக்கும்." அப்படின்ற வார்த்தைய அதிகமா நம்ம குழந்தைகள்ட்ட ஷேர் பண்றது தான். அப்போ குழந்தைகள் தப்பான வழிக்கே போக மாட்டாங்கங்க. எங்க அம்மா என் மேல இவ்ளோ நம்பிக்கை வச்சிருக்காங்க. எங்க அப்பா என்ன இவ்ளோ மதிக்கிறாங்க அப்படின்ற ஒரு உணர்வ குழந்தைகள்ட்ட நம்ம ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதே மாரி குழந்தைகளும் அவங்க அம்மா, அப்பா மேல இருக்கக்கூடிய மதிப்பு, மரியாதைய வெளிக்காட்ட மறந்துறக்கூடாது. ஒரு ஆனிவர்சரி வந்தா விஷ் பண்றதும், அம்மா, அப்பா கூப்பிட்டா சட்டுன்னு அந்த இடத்துக்கு வர்றதும், தண்ணி கேட்கும் போதெல்லாம் தாங்காம கொண்டு வந்து குடுக்கறதும், இந்த மாரி சின்ன சின்ன விஷயத்த செய்யும்போது, இதுதான் குடும்ப வெற்றிக்கும், உங்களோட பிணைப்போட ரகசியமாவும் இருக்கும். இதுல முக்கியமா இந்த 5த்தையும் நீங்க ஃபாலோ பண்ணும்போது, உங்க குடும்பம் அப்படின்றது நல்ல ரூட்ல போயிட்டுருக்குங்க. எப்போ குடும்பம் நல்லா இருக்கோ, இதுவே நம்மளோட மனநலத்துக்கு ஹெல்த்தியான ஒரு வழியா இருக்கும். பெற்றோர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க குழந்தைகள் உங்க சொற்களை விட உங்களோட செயல தான் அதிகமா ஃபாலோ பண்றாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் குழந்தைகள்ட்ட சொற்களா நீங்க அட்வைஸ் குடுக்காம, உங்க செயல்களா அத காட்டுங்க. குழந்தைகள் கண்டிப்பா அத ஃபாலோ பண்ணுவாங்க. பிரச்சனை வரும்போது, ரொம்ப உங்களுக்கு கோபம் ஏற்படுத்தக்கூடிய விஷயம் நடக்கும்போது, அமைதிய நீங்க எப்படி கடைப்பிடிக்கிறீங்கன்றது குழந்தைகள் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அடுத்தது அவங்களும் அதையே வந்துட்டு ஃபாலோ பண்றதுக்கு ஒரு வழிவகுக்கும்.
நீங்கள் நம்பிக்கை காமிச்சிங்கன்னா அவங்களும் தைரியமாக வளருவாங்க. ஸோ இப்படி தான் பெற்றோர்கள் பண்ணும்போது குழந்தைகள் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துடுவாங்க. முக்கியமா நம்ம குடும்பம் ஒற்றுமையா இருக்கணும். ஒரு நல்ல குடும்பமா இருக்கணும் அப்படின்னா, பெற்றோர்கள் கவனிக்க வேண்டியதும் சரி, பிள்ளைகள் செய்ய வேண்டியதும் சரி. என்னன்னா, மற்றவர்களோட குறைகள ஹைலைட் பண்ணாம இருக்கிறது. அவங்களோட லவ்வ அதிகமா இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறது. மத்தவங்க தப்பு செஞ்சுட்டாங்கன்னா, "இது தப்பு பண்ணியிருக்க. இந்த மாரி வச்சிருந்திருக்க கூடாதுன்னு" லைட்டா பாலிஷா அந்த தப்ப ஹைலைட் பண்றது. ஒண்ணா சாப்பிட்டுட்டு ஒண்ணா எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணி பேசுறது. இப்படி ஒரு குடும்பம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பமே ஒரு சுருக்கமா நம்ம மாறுறத உணர முடியுங்க. வாழ்க்கையில முக்கியமான நம்மளோட பிரச்சனைகளுக்கு எல்லாமே தீர்வு எதுனா நம்ம குடும்பம் தான். நம்ம உடல் நலமும் சரி, மனநலமும் சரி ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா, நம்ம குடும்பம் நல்லா இருந்தாவே ஹெல்த்தியா இருக்கும். இதுக்கு குடும்ப உறவுகள் நிறைய பணங்கள்லாம் வச்சிருக்கணும், செல்வம் அதிகமா இருக்கணும் அப்படின்னு கிடையாதுங்க. பணம் இழந்தா கூட மீண்டும் சம்பாதிச்சுக்கலாம். ஆனா நம்மளோட குடும்ப உறவுகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்மளோட வாழ்க்கைக்கு. அன்போட, ஒற்றுமையோட வாழக்கூடிய உறவுகள் தான் எப்பயுமே நம்பிக்கைக்கு வழிகாட்டியா இருக்கும். ஸோ நம்ம குடும்பம் தான் நம்மளை இந்த உலகத்துக்கு வெல்லக்கூடிய ஒரு விஷயத்த நமக்கு உருவாக்கும். குடும்பம் தான் முக்கியமான விஷயம்ன்றதை உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிப்ஸை ஃபாலோ பண்ணும்போது நம்மளோட வாழ்க்கையும் நன்மையான ஒரு செழிப்பான வாழ்க்கையாக மாற முடியும். இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஒரு டாபிக்கோட திரும்ப நம்ம மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் எல்லோருக்கும் வணக்கம்.